கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக் அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பை ஆர் செல் பண்ணணும்னா உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. ஸோ நான் இதை வாங்குங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணலை. இதை ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டி நேற்றுக்கும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு ஸ்மால் புல்லிஷ் கேண்டிலாகவே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் 3 days உங்களுக்கு என்ன இருக்குது? ஸோ புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கேப் அப் ஆனிச்சு பார்த்தீங்களா? இந்த கேப் அப் ஆனதை அந்த ஹையையும் நேற்று பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே தான் போயிருக்கு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணோம், சம்டைம்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நான் நினச்சேன். ஸோ ஆனாலும் இப்போது நிஃப்டியை பார்க்கும்போது உங்களுக்கு அப்சைடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ நிறைய ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ புதுசாக பார்த்திங்கன்னா ஐடி செக்டார் நேற்று பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஐடி செக்டார் தான் நிஃப்டியை கீழே விழாமல் உங்களுக்கு ஹோல்டு பண்ணியிருக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயம். எஃப்எம்சிஜி, ஆட்டோ, ஐடி, ஸோ மேஜரான பேங்கிங் மட்டும் இதில் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. ஓகே, இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கேண்டிலாக வர்றதும் நல்ல விஷயந்தான். உங்களுக்கு 25,000க்கு மேலே உங்களுக்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே பார்க்கும்போது ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிறைய ஸ்டாக் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த நேற்று ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் நமக்கு ஒரு 166 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் தான் விழுந்திருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் மேல் நோக்கி போகிறதுக்கான அப்ட்ரெண்டுக்கு வழிவகுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம 2-3 days பார்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், நிஃப்டி மேலே போயிட்டுருக்கு, பேங்க் நிஃப்டியும் மேலே போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரேலியை நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இல்லை நாளை, அதாவது லாஸ்ட்டு ஒரு 2 days இருக்குது இந்த வீக்கில் ட்ரேடிங். ஸோ இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு முடிவு தெரியும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. உங்களுக்கு இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு இப்போ அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ நம்மளோட ஸ்டாக்கு அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஸ்டாக், நம்மளோட ஸ்டாக்கை கொஞ்சம் அப்டேட் பண்ணிடும். அப்போலோ ஹாஸ்பிட்டல் கரெக்டாக நம்ம கொடுத்ததுலேருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு 2 கொடுத்துருந்தேன். ஸோ ஒன்று உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 7,629. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே தான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு 2 days 2 or 3 days என்ன ஆகிட்ருக்கு, உங்களுக்கு லேக் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஆல்ரெடி ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ மேலே டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 8,118 இல்லை 8,100 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வச்சுருக்கலாம். ஸோ இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இல்லை எனக்கு இந்த ப்ராஃபிட்டே போதும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கட் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். இந்த காட்ஃப்ரே ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டொபாக்கோ மேலே உங்களுக்கு ஜிஎஸ்டி ஹைக் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் கிடைச்சதுமே ஒரு 6-7% கீழே விழுந்துச்சு. அதே சமயத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று மட்டுமே ஒரு 12% உங்களுக்கு சரியான ரேலியை கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்டாக்கில் உங்களால் எடுக்க முடியும். ஸோ அப்பப்போ சில நியூஸ்னாலையும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலாம். ஆனாலும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை தாராளமாக வச்சுருக்கலாம். நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
இந்த ஹெச்யூஎல் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பிரேக் அவுட்டில் தான் கொடுத்துருந்தோம் கரெக்டாக. கொடுத்ததுலேருந்தே உங்களுக்கு நேற்று ஒரு 2.5% வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக வச்சுருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரேலி இந்த ஸ்டாக்கில் நம்மளால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு லால்பாத் லேப்பை பொறுத்த வரைக்கும் முந்தா நாள் வந்து உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருந்துச்சு. ஆனாலும் ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வச்சுருக்கலாம். ஸோ அதோட டார்கெட்டை வந்து கண்டிப்பாக ஹிட் பண்ணும். ஸோ நேற்று உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் 1.5% வந்து புல்லிஷ் கேண்டில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் இந்தியன் ஹோட்டல். இந்த இந்தியன் ஹோட்டல் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஆல் டைம் ஹைன்னு அப்படின்னு பார்க்கும்போது 895. இந்த 895லேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால்ங்க. இந்த ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக் இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ட்ரையாங்கிள் பிரேக் அவுட். ஸோ ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போயுமே நம்ம எடுக்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள்குள்ளே இருக்க ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே வரைக்கும் வச்சுருக்கலாம்னா இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஒரு வேளை ஸோ கீழே வந்துச்சு அப்படின்னாலும் இந்த சேனலில் வந்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு இந்த சேனல், ஸோ இந்த சேனல் வைங்களேன், இது இல்லை ஃபஸ்ட் இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுக்கும். ஒருவேளை அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த கீழே இருக்கிற இந்த சேனல் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எஸ்எல்ல வந்து இந்த சேனலுக்கு கீழேயே இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டோட டவுன் ட்ரெண்டோட சேனலுக்கு கீழேயே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ப்ரீவியஸ் ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹை தான் இந்த ட்ரையாங்கிளோட டார்கெட்டும் கூட. ஸோ இந்த 895 அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்ம இந்த ஸ்டாக்கில் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டாக் டாபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணணும். ஒரு நிமிஷம், இந்த சேனலை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணணும், ஸோ இதுக்கு மேலே இந்த சேனலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோன்னா நீங்கள் எஸ்எல் வந்து எங்கே வைக்கலாம்னா ஸோ ப்ராப்பரான எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோ இந்த 499 அப்படின்றத எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாபரோட ஆல் டைம் ஹை 668, அங்கேருந்து இந்த ஸ்டாக்கு ஃபாலோ ஆனிச்சு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 585, 586. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹையும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் கோஃபோர்ஜ். இந்த கோஃபோர்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு வெறித்தனமாக ஏறக்கூடிய ஸ்டாக்கு. அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஒரு கரெக்ஷனை கொடுத்துச்சு. இந்த கரெக்ஷனில் இருந்து இப்போ இந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னா உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஸோ பிரேக் அவுட்டாக கொடுத்துருக்கு. அதாவது இதோட கரெக்டாக இந்த கேப்பில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த கேப்பு உங்களுக்கு இந்த கேப்பில் அதாவது ஆமாம் இங்கே வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அதே சமயத்தில் வெறும் சப்போர்ட் மட்டும் எடுக்கல. ஸோ இந்த மைனர் ட்ரெண்டையும் பிரேக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மைனர் ட்ரெண்டையும் பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த அதாவது இந்த புல்லிஷ் கேண்டில் இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணலை அப்படின்னா நம்ம பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ சம்டைம்ஸ் கீழேயும் விழுகும். ஸோ இதை பிரேக் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இது பிரேக் அவுட். அது மட்டும் கிடையாது, ஐடி செக்டாரே உங்களுக்கு இப்போது பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி போகும் பட்சத்தில் இதோட டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு கோஃபோர்ஜோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழேயே நம்ம எஸ்எல்லை வச்சுக்கலாம். ஸோ எங்கே வாங்குறீங்க, அதாவது இந்த சேனலுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் வாங்கும்போது நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எல்லை கொடுக்கறதுக்கு நீங்கள் யோசிக்கவே கூடாது. இன்ட்ராடேயில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது எஸ்எல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் ஏறிடும் வெயிட் பண்ணோம்னா எந்த அளவுக்கு லாஸ் அதிகமாகுதோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ்எல் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கண்டிப்பாக ப்ராப்பராக கொடுத்துட்டு வெளில வந்துடுறது கரெக்டான ஒரு டிசிஷனாக இருக்கும். அப்போ தான் நம்மளால் ப்ராஃபிட்டை வந்து நிறைய மேக் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஸோ இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுக்கு முன்னாடியும் இந்த ஸ்டாக் வந்து இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா டைம் வந்து உங்களுக்கு
ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து அந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து போகிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஷார்ட் டேர்முக்கும் ஸோ இன்ஃபியை நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். ஒன்று. ஸோ செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இதோட டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு என்னாகும்? இது டார்கெட்டாக இருக்கும். உங்களுக்கு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த 1300 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 1356 இந்த ரெட் கலர் ஹரிசாண்டல் லைன் ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு எஸ்எல்லாக இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம் அப்படின்னு வரும்போது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல்க் அமௌண்ட்டும் ஃபுல்லாக போட்டுறக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கீழே இறங்கலாம். ஏன்னா இதுக்கு இன்னும் சப்போர்ட்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இந்த சேனல் சப்போர்ட்டு, அதாவது 1356 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கீழே வரும்போதும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஷார்ட் டேர்ம் வாங்கும்போது அங்கேயும் கன்சிடர் பண்ணணும். சரி, அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1997. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு, அதாவது ஸ்விங் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான ஸ்டாக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் டிசிஎஸ். இந்த டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ எதுக்காக வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன்னா இந்த சார்ட்டை வந்து நம்மளால் முழுசாக பார்க்க முடியும். ஸோ அதுக்காக நான் அந்த வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்லேருந்து தான் உங்களுக்கு நல்ல ரேலி கொடுத்துச்சு. அந்த ரேலி கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து என்ன இருக்குன்னா கீழே தான் வந்திருக்கு. ஸோ கரெக்டாக இங்கே வந்துட்டு இந்த சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் மேலே நான் இந்த சப்போர்ட்டுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எப்போயுமே இந்த டிஐ எஃப்ஐலாம் பார்த்திங்கன்னா நம்மளை ஏமாற்றிடுவாங்க. ஸோ கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கரெக்டான சப்போர்ட்டுக்கு வரும்னு எல்லாருக்குமே தெரியுமே. சம்டைம்ஸ் கீழே போகும், அந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே போயிட்டு அகைன் மறுபடியும் மேலே வரும், நம்மளோட எஸ்எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு. இல்லை அப்படின்னா இந்த சேனலுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே என்ன ஆகும்னா மேலே போகும். ஸோ இது வந்து எஃப்ஐஐ ஆர்டிஐ நம்மளை வந்து ரீட்டைல் ட்ரேடரை வந்து ஏமாத்துறதுக்காக பண்ணுற சில யுக்திகளில் எதுக்கும் ஒன்று. இதோட பெரிய விஷயம் இல்லை, கரெக்டாக நம்ம எங்கே எஸ்எல் போட்டிருக்கோமோ அங்கே ஹிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து மேலே ஏறிடும். ஸோ இதெல்லாம் அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம ஆல்ரெடி டிசிஎஸை வந்து ஷார்ட் டேர்முக்கு நம்ம வாங்கலாமா அப்படின்றத பற்றி ஒரு ஃபுல் அனாலிசிஸை நம்ம ஃபண்டமெண்டலாக பண்ணியிருந்திருப்போம், ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலாக. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் இப்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லாங் டேர்மாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், ஸோ இப்போது கரெக்டான ஒரு இடத்துல தான் இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். எந்த ஸ்டாக்குக்குமே உடனே வி ஷேப் ரெக்கவரி அப்படின்றது உடனே வராது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு ஹை போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே இந்த சப்போர்ட்டு கூட வரலாம். அப்படி வரும்போதும் நம்ம அக்குமுலேட் பண்ணணும் இல்லையா? ஃபுல் அமௌண்ட்டையும் ஃபுல் கேபிட்டலையும் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் உடனே பல்க் பையிங் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்ம் ஏன்னா நம்ம வாங்குறது உங்களுக்கு சப்போர்ட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் வாங்கும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும், உங்களுக்கு சைட்வேஸ் போகும். வி ஷேப் ரெக்கவரி உடனே வராது. எல்லா ஸ்டாக்லேயும் உடனே எப்பயாவது நடக்கும் அந்த வி ஷேப் ரெக்கவரிலாம். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக நம்ம என்ட்ரி வந்து ஸ்விங் ட்ரேடிங்கு எப்போ எடுக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். அதாவது கரெக்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து இந்த சேனலில் தான் என்ன இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபாலிங் வேஜில் இந்த ஸ்டாக் வந்து விழுந்திருக்கு. இந்த சேனல் பாருங்களேன், அதாவது எப்போல்லாம் இந்த சேனலை வந்து டச் பண்ணுதோ அப்போது ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து என்ன ஆகுது, மேலே இருக்க அந்த சேனல் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி அங்கேருந்து கீழே வந்துடுது. ஸோ இப்படியே தான் இந்த அளவுக்கு வந்துச்சு. ஆனால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலில் வந்து நெக்ஸ்ட்டு இதை டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு சம்டைம்ஸ் போயிட்டு ஹிட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ அங்கேருந்து அகைன் மறுபடியும் கீழே வரலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஃபெடரல் பேங்க். இந்த ஃபெடரல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரைசிங் வேஜோட சேனலில் என்ன இருக்குது, நேற்றுக்கே உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஓகே, இந்த சேனலில் தான் என்ன இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 2 டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கேருந்து மேலே போயிருக்கு, அகைன் மறுபடியும் மேலே போயிருக்கு. இப்போ என்ன இருக்குது, அகைன் மேலே போயிட்டு இங்கே வந்து நல்ல சப்போர்ட். ஸோ இங்கே பாருங்களேன்,
நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாருங்களேன், இந்த சேனலை பிரேக் இப்போ தான் சொன்னேன் டிசிஎஸ்க்கு நடக்கும் அப்படின்னு, நம்மளோட எஸ்எல்லாம் கொஞ்சம் ஹிட் பண்ணுவாங்கன்னு. இங்கே நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், ஸோ என்ட்ரி ஆல்ரெடி எடுத்திருந்தோம்னா இங்கே வரைக்கும் வரவும் பயம் வந்திருக்கும். பயம் வந்தோடனே செல் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஐஏ எஃப்ஐ வந்து அகைன் மறுபடியும் பை பண்ணி ஒரே கேண்டிலே அன்னைக்கே மேலே கொண்டு போயிட்டாங்க. இது சம்டைம்ஸ் நடக்கும். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கேண்டில்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு கீழே வந்த ஒரு கேண்டிலை இவ்வளோ மேலே ஏற்றி வச்சுருக்காங்க. இது ஒரு ரீட்டைல் டெய்லரால் முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்மளால் எந்த ஒரு கேண்டிலையும் க்ரியேட் பண்ணவும் முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல் வந்து இங்கே விற்கலாம். இதான் கரெக்டான எஸ்எல்லாக இருக்கும். ஓகே, அப்படி எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் இந்த 219. ஸோ இப்போ நம்ம 200 ரூபாய்க்கு வாங்குகிறோன்னா 219 ஒரு 9லேருந்து ஒரு 10% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல், அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹையை போய் ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். சம்டைம்ஸ் வரும், வந்துட்டு ஒரு 2-3 டேஸ் கூட டவுன் சைடில் வந்துட்டு இல்லை ஒரு சின்ன ஒரு லோ வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போகும். மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த சேனல் தான் நெக்ஸ்ட் டார்கெட்டாக இந்த ஃபெடரல் பேங்க்குக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபாலுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட ஆல் டைம் ஹை 3400. ஸோ 3400லேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலை சந்திச்சிருக்கு. ஆனால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3388. இப்போது கரெக்டாக நான் வந்து இதை ஆல்ரெடி ஒரு 1 வீக் முன்னாடியே உங்களுக்கு ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கரெக்டான சப்போர்ட்டில் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 2 டேஸாக உங்களுக்கு என்ன இருக்குது, புல்லிஷ் லாஸ்ட் 3 டேஸாக புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துச்சுன்னா சூப்பரான என்ட்ரியாக இருக்கும். ஸோ ஆனாலும் இப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா என்ன ஒரு 4% வந்து உங்களுக்கு எஸ்எல் 4 அதிகமாக போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்க, இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். அகைன் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துச்சு இங்கே வந்துச்சுன்னா ஒரு சூப்பரான என்ட்ரியாக இருக்கும். இதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால் கொடுத்துருக்கேன். பெரிய ரிஸ்க்கும் கிடையாது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் இருந்தால் இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இதோ இந்த சப்போர்ட்லேருந்து ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குன்னா மேலே போயிட்டு அகைன் இப்போ மறுபடியும் டவுன் சைடில் வந்துச்சு. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை நான் இந்த ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு பை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்காக பை பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். பட் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது, எஸ்எல் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். ஒருவேளை பரவாயில்லைன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இந்த டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல், உங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் டார்கெட்டாக வைக்கலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2397. ஸோ இங்கே கூட என்ன ஆகும், போயிட்டு அகைன் மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த 1907 இதே எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிடலாம். இது குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் லிமிடெட், இந்த GAEL. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை இதோட ஹை ஆல் டைம் ஹை 206. இந்த 206லேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாலஸ் பார்த்துருக்கு. கிட்டத்தட்ட பாருங்களேன் ஒரு 100% வந்து டவுன் சைடில் இந்த ஸ்டாக் கீழே விழுந்திருக்கு. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 105 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. இந்த வீக்லியில் நான் வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ வீக்லி சார்ட் வச்சா தான் நம்மளால் ஃபுல்லாக கரெக்டாக கிளியராக அந்த சார்ட்டை பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போது இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு இப்படி சப்போர்ட்டில் வாங்குறது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது. சம்டைம்ஸ் கீழேயும் போயிடும். இப்போ நிஃப்டி ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக சப்போர்ட்டில் எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் நம்ம சொன்ன அதே வியூ தான். பிரேக் அவுட்டில் தான் இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் நம்ம எடுக்கணும். வெயிட் பண்ணுங்கள், பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைப் கேட்ட ஸ்டாக் கேபிஆர் மில். இந்த கேபிஆர் மில்லை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். டெய்லி ஷார்ட்டில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வீக்லி ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அப்படி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரைசிங் வெஜ்ஜில் இந்த ஸ்டாக் வந்து மேலே ரெடி ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த வீக்கில் லாஸ்ட் இப்போ 3 டேஸாக வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன இருக்கும், ஆமாம் இப்போ 995க்கு கீழே, அதாவது இந்த சேனல் வைங்களேன். ஸோ இந்த சேனலுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்ஐ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல், அதை ஃபஸ்ட்டு இதோட ப்ரீவியஸ் ஹை வச்சுக்கோங்க. இந்த 1307 நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலையும் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டார்கெட்டை வந்து வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ண இப்போ டெய்லியில் நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சேனல் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியாது நிறையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே மேலெல்லாம் போயிருக்கும். வீக்லியில் பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வீக்லியில் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணேன். இப்போ பார்க்க பாருங்கள், லாஸ்ட் ஒரு 3 டேஸாக இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ ரிஸ்க் எடுக்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்படி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னா நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி இந்த சேனலுக்கு கீழே செலவு வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் டார்கெட் நீங்கள் இங்கேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்டைம்ஸ் மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. பட் மொமெண்டம் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே ஃபஸ்ட் டார்கெட் 1245, செகண்ட் டார்கெட் இந்த சேனல் உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போது நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இந்த நெக்லைன் பிரேக் ஆகணும். இந்த நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் வரணும். அப்படி வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இந்த நெக்லைன் பிரேக் ஆகும்போது ஒன்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல டார்கெட் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கெலாம் மொமெண்டம் இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ரீச் ஆயிரும். ஒரு ஸ்மால் கேப் டு மைக்ரோ கேப் இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 893 உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக, அது ஆமாம் அதே ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கிறலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பிரகாஷ் பைப் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 665 அதோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஃபாலில் இருந்தாலும் ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, உங்களுக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் இந்த சப்போர்ட்டில் இருந்து. ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து இந்த சப்போர்ட்லேருந்து தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரேலியை உங்களுக்கு கொடுத்துச்சு. ஸோ இப்போ மறுபடியும் என்ன இருக்குன்னா இந்த சப்போர்ட்டில் இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகுது. ஆனால் இந்த மாதிரியான ஸ்மால் கேப் ஸ்டாக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், சப்போர்ட்டில் வாங்குறது அவ்வளோ கரெக்டான டிசிஷனாக இருக்காது. ஸோ நீங்கள் இதை என்ன பர்பஸ்ன்னு சொல்லலை, ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லலை, இல்லை ஷார்ட் டேர்ம் சொல்லலை. ஸோ அதனால் நான் இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணுன்னா பிரேக் அவுட்டில் வாங்குறது தான் கரெக்டான டிசிஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் சப்போர்ட்டில் வாங்கிட்டு வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் அது உங்களுடைய டிசிஷனை நீங்கள் எடுங்க. ஸோ இதோட அப்படி வாங்குறீங்கன்னா நீங்கள் இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. ஸோ இது பிரேக் அவுட் இன்னும் ஆகலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் கொடுக்கல. உங்களோட டெசிஷனை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எடுங்க. நெக்ஸ்ட்டு ஓலா எலக்ட்ரிக். இந்த ஓலா எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து இன்னும் நமக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து டவுன் சைடில் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று ஒரு 18% வந்து வேலை போயிருக்கிறதுனால இந்த ஸ்டாக் இப்போ நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். இந்த ஸ்டாக்கில் நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இதில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இப்போதைக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி வாய்ப்பு வரணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதில் என்ட்ரி எடுக்கலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டுமே. இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது என்ட்ரி எடுத்துக்கிட்டால் நீங்கள் எஸ்எல் வந்து இதுக்கு கீழே வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுக்கோங்க. ஸோ எப்போ வேணாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கீழேயும் விழுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு யாத்ரா ஆன்லைன். இந்த யாத்ரா ஆன்லைனை பொறுத்த வரைக்கும்
இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். நான் வந்து இப்போ வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 180 இல்லை 190 வரும். அதோட விக் அங்கே தான் இருக்குது. ஸோ விக்கில் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190 சம்திங் வரும். ஆமாம், ஓகே. இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது இதை டெய்லியில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ என்ட்ரி எடுத்துக்கோங்க. டார்கெட் வந்து அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் வச்சுக்கலாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே, அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். அதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வீடியோவில் நிறைய ஸ்டாக்கை வந்து பிரேக் அவுட் பார்த்துருக்கோம். ஸோ அப்டேட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் கேட்ட ஸ்டாக்கையும் பார்த்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இதிலேருந்து நீங்கள் கற்றுக்கணுமே தவிர இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸையும் உங்களோட ஓன் டிசிஷனையும் நீங்கள் எடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.